லைஃப் இஸ் 10% வாட் ஹேப்பன்ஸ் டு யூ அண்ட் 90% ஹவ் யூ ரியாக்ட் டு இட். என்றைக்குமே ஒரு ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பவர் கிடையவே கிடையாது. அந்த பவரை கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்ம எப்படி அந்த ஈவெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ஒரு டஃப்பான ஒரு டைமை தாண்டிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்சன் வந்துட்டு ஐயோ எப்போ பார்த்தாலும் ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஐ டோன்ட் டிசர்வ் தட்னு சொல்லி ஒரு விக்டிம் ரோலை ப்ளே பண்ணாங்கன்னா அவங்க அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரக்கூடிய பவரை என்றைக்கோ அந்த ஈவெண்ட்டுக்கிட்ட கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். இனி அவங்களோட லைஃப்பில் என்ன நடந்தாலும் அவங்க ப்ளேம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதனால தான் நான் இப்படி இருக்கேன், இதனால தான் நான் இங்கே இருக்கேன். அதே இது டைப் 2ல் ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்க தான் செய்யுது. ஆனால் நான் வந்துட்டு அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுங்கிறது என்னோடய சாய்ஸ் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே கஷ்டமாக இருக்குது, நான் இனிமேல் அதுலேருந்து என்ன வெளியில் வரக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறவங்களால அந்த ஸ்டார்ம்லேருந்து ஈஸியாக வெளியில் வர முடியும். இப்போ சொல்லுங்கள், நம்ம டைப் 1 இருக்க போகிறோமா டைப் 2 இருக்க போகிறோமா? திங்க் பண்ணி பாருங்கள். ஸ்டே ஸ்ட்ராங்.